பல்லடம் அருகே கேத்தனூரில் இயங்கி வரும் பாரத ஸ்டேட் வங்கியில் கடனை திருப்பி செலுத்திய விவசாயியின் அசல் சொத்து பத்திரத்தை தராமல் 2 ஆண்டுகளாக அலைக்கழித்த வங்கி அதிகாரிகள். வட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் விவசாயியின் சொத்து பத்திரம் தொலைந்துவிட்டதாகவும் அதனை தேடி வருவதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிபாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி மாரிமுத்து மற்றும் காளியப்ப கவுண்டன்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மயில்சாமி. மாரிமுத்து தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தின் சொத்து பத்திரத்தை கேத்தனூரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் அடமானம் வைத்து 2003ஆம் ஆண்டு 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அந்த கடன் தொகையை 2021ஆம் ஆண்டு முழுவதுமாக செலுத்தியுள்ளார். முழு கடன் தொகையினையும் செலுத்திய பின்பும் மாரிமுத்துவின் சொத்து பத்திரத்தை தராமல் 2 ஆண்டுகளாக வங்கி அதிகாரிகள் இழுத்தடித்து உள்ளனர். அதேபோன்று விவசாயி மயில்சாமி என்பவரும் தனக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தின் அசல் சொத்து பத்திரத்தை அடமானம் வைத்து அதே வங்கியில் கடன் பெற்றிருந்தார். மயில்சாமியும் முழு கடன் தொகையை செலுத்திய பின்பும் 2 ஆண்டுகளாக அசல் சொத்து பத்திரத்தை தராமல் வங்கி அதிகாரிகள் இழுத்தடித்து உள்ளனர். இந்த நிலையில் அசல் சொத்து பத்திரத்தை கேட்டு கேத்தனூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பல்லடம் வட்டாட்சியரின் வேண்டுகோளுக்கு இணங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் வங்கி அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் வட்டாட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அசல் சொத்து பத்திரத்தை தருமாறு வட்டாட்சியர் கேட்டதற்கு 2 விவசாயிகளின் சொத்து பத்திரமும் நீதிமன்றத்தில் கொடுத்ததாகவும் ஆவணங்கள் தொலைந்துவிட்டதால் அதனை தேடி வருகிறோம் என வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்த பதில் விவசாயிகளையும் வட்டாட்சியரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் தங்களது அசல் சொத்து பத்திரம் இல்லாததால் வேறு வங்கியில் கடன் பெற முடியாத நிலை உள்ளதாகவும் தங்களது சொத்துக்களை தங்களது வாரிசின் பெயருக்கு மாற்ற முடியாத நிலை உள்ளதாகவும் அசல் சொத்து பத்திரத்தை வங்கி அதிகாரிகளிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கியின் உத்தரவின்படி முழு கடன் தொகையை செலுத்திய பின்பும் சொத்து பத்திரத்தை தராமல் வங்கி தரப்பில் தர மறுத்தால் நாள் ஒன்றுக்கு 5000 ரூபாய் அவர்களின் கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதற்கான தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் தேசியமயமாக்கப்பட்ட நாட்டின் முதல் இடத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் விவசாயிகளின் சொத்து பத்திரத்தை தொலைத்துவிட்டதாக அலட்சியமாக வங்கி அதிகாரிகள் தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது எனவும் ஏற்கனவே கேத்தனூரில் இயங்கி வரும் பாரத ஸ்டேட் வங்கியில் விவசாயிகள் அடமானம் வைத்த நகைகளை நூதன முறையில் திருடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தங்களது சொத்து பத்திரங்களை வங்கி அதிகாரிகள் விற்றுவிட்டார்களா என்ற சந்தேகம் எழுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 நாட்களுக்குள் சொத்து பத்திரத்தின் நிலை என்ன என்பது குறித்தும் விவசாயிகளுக்கு எப்போது அசல் சொத்து பத்திரங்கள் வழங்கப்படும் என வங்கி அதிகாரிகள் பதில் தெரிவிக்க வேண்டும் என வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகளின் சொத்து பத்திரங்கள் தொலைந்துவிட்டதாகவும் அதனை தேடி வருவதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்த பதில் விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல் ஆய்வாளர் நல்லா தெரியும். முழுக்க அவர் காவல் விசாரணை அதிகாரியார். அவ்வளவு நடந்தும் இவங்களை ஒரு தொடர்ச்சியா போராடித்தான் வந்து அந்த இழப்பீடு வாங்க முடிச்சு. அதுக்கு இன்னும் பாதி பேர் வாங்க முடியாது. 2வது வங்கியில வந்து கடன் வாங்குறாங்க. இவங்களோட வங்கி வழக்கறிஞர் தொலைச்சதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும்? இவங்க யாராச்சும் சொத்தை தொலைச்சிட்டாங்கன்னா இவங்களே போய் கடன் வாங்குறாங்க. இது ஒரு ஆவணத்தை வாங்காம வந்திருப்பாங்களா? 2 விவசாயி மாரிமுத்து, அதே மாதிரி இன்னொருத்தர் அருணாச்சலம், 2 பேருக்குமே வங்கி ஆவணங்களை திருப்பி தராம பணத்தை கட்டதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பொறுப்பற்ற முறையில் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் கூட வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறது கிடையாது. யாரு வந்தாலும் உதாசீனம், யாரு வந்தாலும் அவமரியாதை. இப்போ நான் பாத்துக்கிறோம் போய் ஏன்னா அந்த வங்கி மலர் வந்து தொடர்ச்சியா செய்யறது இல்லை. நாங்க ஒவ்வொரு முறையும் போக வேண்டியதா இருக்குது. நாங்க போனா தான் மக்களுக்கு மரியாதை கிடைக்குது. மற்ற நாளுக்கு மரியாதையும் கிடைக்கிறது கிடையாது. பணத்தை திருப்பி கட்டியாச்சு, அந்த மானியத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு 7-8 மாசமா நடந்து மனு கொடுத்து அதுக்கப்புறம் போராட்டம் வச்சதுக்கு அப்புறம் ஒரே ராத்திரில வர வைக்கிறாங்க. அது எங்களுக்கு நிறைய ஆய்வாளர்கள் நிறைய கேட்டுக்கிறோம். ஆக இந்த வங்கி கிளையில ஒருத்தருமே வேலை செய்யறது. அந்த வங்கி கிளை இழுத்து மூடிட்டு போனா போது நம்ம ஏதாச்சும் ஒரு கிளைக்கு நம்மளை போட்டாங்க வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு இருக்கிறாங்க. வருவே வட்டாட்சியராக நீங்கள் இந்த வங்கி கிளையில தொடர்ச்சியை புகார் வந்துட்டு இருக்குது.
அன்னைக்கு 600 பேர் மோசடிக்கு ஆளானாங்க. இன்னைக்கு இத்தனை ஆவணங்கள் காணாம போனதா வந்திருக்குது. நல்ல ஆட்களை போடுங்க. பணியில் இருந்தவங்க மீது துறையிலே கடுமையாக நடந்துருக்கு. அந்த சொத்து பத்திரம் காணாம போச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்களும் கடன் வாங்குறீங்க, நானும் கடன் வாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வங்கியோட தொடர முடியாது, இல்லாம யாருமே கிடையாது. இந்த மாதிரி சொத்து பத்திரத்தை தொலைச்ச வங்கி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது. நானும் 12 வருஷம் வழக்கறிஞர் நான் இருந்திருக்கிறேன். போராட்டங்கள், வாரப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறோம். எங்காவது ஒரு பக்கம் நீதிமன்றத்தை தேங்கி கிடக்கு. எங்க வழக்கறிஞர் நம்பர் வாங்கிட்டு நாங்க கூட வேகப்படுத்தி எடுத்துட்டு வந்துருவோம். இந்த மாதிரி தான் நாங்க ஆவணம் வாங்கிக்கிறோம். வங்கி ஆவணம் தொலைச்சே கிடையாது. சிண்டிகேட் வங்கியிலேங்க நாங்க கடனை திருப்பி செலுத்தி 18 வருஷம் கழிச்சு எங்க அப்பா வாங்க மாட்டேன். நான் போய் திருப்பி அதே ஆவணம் வச்சு 18 வருஷம் கழிச்சு ஆவணம் ஆவணம் பத்திரமா தான் இருக்கு. எங்கேயுமே வங்கியில் எல்லாம் வந்து பக்காவா லெட்ஜர் மெயின்டைன் பண்றாங்க. ஆவணங்கள் கோப்புகள் மிக அழகா இருக்கு. அந்த வங்கி சிண்டிகேட் வங்கி ஆரம்ப காலத்துல பழைய திருப்பூர்ல மாநகராட்சி அலுவலகத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் 2 இடம் மாறி வந்து பல்லற போட்டு இருக்கு. ஆக எவ்வளவு இருந்தாலும் வங்கிகள் மிகச்சிறப்பா செய்யணும். இந்த வங்கியில எஸ்பிஐ வங்கியோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்கு அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் கூட அங்க உருப்படியா வேலை செய்யறது கிடையாது. தொடர்ச்சியா அசால்ட்டு அசட்டு பொறுப்பு வாங்குறது ஒருத்தர் கூட வேலை செய்யறது. அந்த புரியுது. ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ணதோட அப்படியே நிற்கிது. அப்புறம் அவங்க எடுத்தாங்களா இல்லை அங்கே காணாம போட்டாங்க, அங்கிருந்து வரல போட்டு அங்கிருந்து இந்த அவங்க ஷூட் ஃபைல் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க ஷூட் அப்படின்னா நானா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். அவன் சொத்து அவனுடைய ஒரிஜினல் அவர் கேட்கறது நியாயமானது, 100% உண்மையானது. இதே வந்து நீங்க லாஸ் ஆகி போச்சு, நாங்க ஒரு லாஸ் லெட்டர் தரோம், அந்த லெட்டரை வச்சுட்டு திருப்பி வந்து உங்கள்கிட்ட பேங்க்ல நான் வந்து லோன் கேட்டேன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதுதான் 100% உண்மை. அதை வச்சுக்கிட்டு அவர் போய் வேற பக்கம் ஒரு பத்திரப்பதிவு பண்ண முடியுமா? முடியாது. ஒருக்கு தேவை ஒரிஜினல் பத்திரம். இது வந்து இது எந்த நேரத்தில் முடியாது. ஒரு 6 மாடுகளை வச்சுட்டு அதில் பால் பீச்சிக்கிட்டு அந்த பட்டுப்பூச்சி செடி வளர்த்து அதில் குழம்பு ஓட்டுறாங்க. அவர் எத்தனை தடவை வாங்கியிருப்பாங்க? நீ கேட்டு சொல்லுங்க. ஒரிஜினல் ஓஎஸ் நம்பர் எழுதுறீங்கன்னா எழுதலாங்க. கார்டு ரூம்ல போய் தேடி, அதாவது எங்க போய் ஒரு ரெக்கார்ட் ரூம்ல எதை வச்சு தேடிங்க? அதை வச்சு எப்படிங்க தெரியும்? அதை வச்சு எழுதிங்களா சார்? வணக்கம், என்னோடய பேர் வந்து சரவணன். நான் வந்து வாய்ப்பாளை கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து 2006 கேத்னூர் ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கினார். அந்த லோனை வந்து கரெக்டாக கட்ட முடியாதங்காட்டிக்கு 2021 சமன் திட்டத்தின் கீழே வந்து கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இன்னும் அசல் ஆவணத்தை வந்து பேங்க் தரப்புலேருந்து சரியான பதிலும் இல்லை, ஆவணத்தை திருப்பியும் தரவும் இல்லைங்க. என்ன இப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? போனால் வந்து பேங்க்கில் கேட்டால் லாயர் நம்பர் வந்து கொடுத்துட்டோமில்லங்க, லாயர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அலட்சி போக்க பதில் சொல்கிறாங்க. இப்போது இன்றைக்கி அமைதி பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்க? அமைதி பேச்சுவார்த்தையில் 4 5,000 ரூபா கொடுக்கணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குங்க. அதை ரிசர்வ் பேங்க் வந்து அறிவிச்சிருக்குங்க. அதுக்கு வந்து மேலே 2 நாள் டைம் கேட்டு மேலெல்லாம் விசாரித்து அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதமாக நாங்கள் வந்து என்ஓசி கேட்குறோமுங்க. அந்த என்ஓசியும் வந்து இப்போ தான் மேலே எல்லாம் கேட்டு போட்டு தான் என்ஓசி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம், வணக்கம், என்னோட பேர் மயில்சாமிங்க. கேத்தனூர் வங்கியில் வந்து 2000 வருஷத்தில் வந்து லோன் வாங்கினது. 2021 வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் மூலமாக முழு தொகையும் கட்டி நாங்கள் என்ஓசி வாங்கிட்டோம். ஆனால் அந்த 3 ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப காலதாமதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆஃபீஸ் போனால் விவசாயிகள் வந்து அவங்க சரியாகவே மதிக்கிறது இல்லை. 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் பதில் ஒரே செகண்டில் போங்க, நாளைக்கு வாங்க, அடுத்து வரமாங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து எந்த பதிலுமே இல்லை. இப்போ பேச்சுவார்த்தையிலையும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான இது இன்னைக்கு தரேன்னு சொல்ல இன்னும் 2 வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து அவங்க ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இன்னும் வந்து எந்த முடிவும் அவங்க முழுசாக சொல்லலை. அந்த மாதிரி தான் இருக்குது. விவசாயிகள் வந்து சுத்தமாக மதிக்கிறதே இல்லைங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து முழு மரியாதை கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எந்த முடிவும் இன்னும் சொல்லலைங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குங்க? பேங்க்ல வச்சு 11 ஏக்கர் நிலம் இருக்குங்க. முழு பத்திரத்தையும் தான் நாங்கள் வந்து பேங்க்கில் ஒரே பத்திரமா வச்சுருக்குறோம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா தோட்டம் எல்லாம் இருந்துமே வந்து நம்ம எந்த ஒரு லோன் வாங்குறதுக்கோ மற்ற இதுக்குமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் இல்லாதனைக்கு சிரமத்தில் இருந்தும் கட்டின பிறகும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிரமத்தில் உள்ளாக்கி மன அழுத்தத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க.